ஷேய் பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி கணக்கு ராமநாடு ராமநாதபுரம் உள்ள பத்திரப்பதிவில் அந்த அரமனை கோட்டைன்னு வச்சு நாசம் பண்ண முட்டாப்பேக ராமநாதபுரம் ராமநாடு முட்டாப்பே ராஜ்யசபா அங்கே தான் நடந்தது. அதான் மன்னராட்சி. அதுக்கப்புறம் ஜமீன் கணக்கு பூரா விவசாய இடத்த பூரா பிரித்து கொடுத்து விவசாயம் பண்ணித்தான் மக்கள் சாப்பிடுங்கிற கணக்கு கொடுத்த கணக்கில் பூரா கொடியை தூக்கி பிரித்து ஜமீன் கணக்கிலேருந்து கட்டுக்குத்த இருந்த பூரா அதை மாற்றி அடித்து பட்டா போட்டு பவரை போட்டு அடித்தான். அப்போ இவனுங்களுக்கு கொடி ராமநாடு ராமநாதபுரம் ராஜ்யசபையில் வச்சாச்சு. அப்போ டெல்லியில் ராஜ்யசபையில் பாராளுமன்றத்தில் கொடினா அவ்வளோதான்டா, எரிஞ்சு சாவ போறீடா மானிட பிறவி ஆணும் பெண்ணும். கொடி கடவுள் விடுதாருனா அட்டங்கல்ல இன்னும் கேட்காம இருக்கா. இப்போ பார், அக்கினியாக எரிய விடுவார் மானிட பேலை முக்கால் சத்தியம். கொடி எல்லா பத்திரப்பதிவும் போய்கிட்டே இருக்குது. இப்போ கால டைமே ராமநாதபுரம் ராமநாடு கொடி அங்கே ஏற்றியாச்சு. அதான்டா முதல் கணக்கு. அங்கேருந்து உலக நாடே கணக்கு இருக்குடா முட்டா பேலை. என்ன உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு நினச்சியாடா மானிட பேலை. சேத்தூர் பத்திரப்பதிவில் கொடி. இப்போ அந்த கம்ப்யூட்டர் பெட்டியில் பூரா கணக்கு வெளியில் வென்று உள்ள பதிச்சு கொடுக்கானா சார்பாளர். அந்த கம்ப்யூட்டர் பெட்டியில் இப்போ பூரா ஏழநாட்டு சனி பார்த்து கொண்டே இருப்பான். தீயா பிடிக்கும். எழுத்து பூரா அங்கே தானே இருக்குது. தீயா ஒவ்வொரு வீட்டில் ஆதார கார்டில் இருக்கிறவன் வீடு அவன் வீட்டு குடும்பத்தார் அக்கினியாக எரிய விடுவார் கடவுள். அதான் கொடி இதாண்டா கொடி முக்கால் சத்தியம். பாலாக்க வந்த பாய்ப்பேல அரசியல்வாதி இடை கண்டார ஒளிமனை தாய் ஈஸ்வரி பராசக்தி ஆதி பராசக்தி பார்வதி பேசுகிறேன்டா நொறுங்கி போவ. அதையும் பார்த்துக்கோ. இப்போ அடி கேளுப்ப கொடி அங்கே வச்சாச்சுன்னா அடுத்து பஞ்சாயத்து போர்டு